மூதுடா பாடி தூக்கி உள்ள போட்டு புதைங்கடா. தூக்குடா வாங்கடா. மேல மேல வாங்கடா. என்ன கொல்ல போறானுங்க. இப்பதான் ஒரு டிராமா பண்ண, அது முடிஞ்ச 1/2 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள அடுத்த டிராமாவுக்கு ரெடி ஆயிட்டல நீ. நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சா ப்ளீஸ் என்ன தொந்தரவு பண்ணாத. வித்யா, நான் நிஜமாவே ஆபத்துல இருக்கேன், ப்ளீஸ். என்னால உன்னை நம்ப முடியாது சஞ்சய். நான் அங்க திரும்பி வரவும் மாட்டேன். தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு கிளம்பு. உன்னை உன் வீட்டுல தேடுவாங்க. நான் தப்பு பண்ணிட்டப்பா. அவன் போன் பண்ணிருந்தப்பவே நான் என்ன ஏதுன்னு கவனமா கேட்டிருந்திருக்கணும். அம்மா வருத்தப்படாதம்மா, அவருக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. இல்லப்பா, என் மனசுக்கு ஏதோ மாதிரியா இருக்கு. அவனுக்கு என்னமோ ஆயிருக்குப்பா. சார், எங்க தேடியும் ஆள் யாரும் இல்ல சார். அந்த பக்கம் ஃபுல்லா பாத்துட்டேன். சஞ்சய், சஞ்சய், சஞ்சய். ஆமாம்மா நெல்லுமா, நாம இப்பதானமா அந்த பக்கம் தேடணும். இல்லப்பா, இருட்டுக்குள்ள நம்ம சரியா பார்க்காம விட்டுருப்போம்ப்பா. மா, போலீஸ் தான் தேடுது இல்ல வேற எங்கேயாவது கூட போயிருக்கலாம். யோசிக்காதம்மா, எனக்கு உன்னை இப்படி பார்க்க பயமா இருக்குமா. நம்ம வீட்டுக்கு போயிட்டு காலையில வருவோமா? இல்லப்பா, சஞ்சய் இங்கதான் எங்கேயோ இருக்காருன்னு எனக்கு தோணுது. நாம அவரை விட்டு போக கூடாது. நான் போக மாட்டேன். அவரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன். வாங்கப்பா. சஞ்சய். யோ சார், அந்த பெட்ரோல் கிட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதான்னு கேளியா? ஓகே சார். பீட்டா டீம் ஓவர் ஓவர். அவசரவாக்கம் ஸ்டேஷன் 8 பேசுறேன். ஓவர் ஓவர். சொல்லுங்க ஏட்டையா. ஓவர் ஓவர். அந்த காணாம போன பையனை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? ஓவர் ஓவர். இல்லங்க ஏட்டையா, பார்த்துட்டு தான் இருக்கும். ஓவர் ஓவர். கிடைச்சா உடனே ஐயா நம்பருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓவர் அண்ட் கட். என்னமாயா? கிடைச்சா இன்ஃபார்ம் பண்றாங்க சார். சரி வாங்க. சஞ்சய், 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 எங்க இருக்கு சஞ்சய்? அம்மா, இப்பதான் குழி தோண்டி மூடி இருக்காங்கம்மா. அப்பா, இது புடிங்க.
சார் இங்க வாங்க. சஞ்சய் 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 அது சஞ்சய் ஜெய் என்னன்னு சொல்லுங்க. என் பையன் கிட்ட போனை கொடுங்க. சரிங்க மேடம், உங்க பையன் உயிரோட இல்ல. அவர் பாடி தான் கிடைச்சிருக்கு மேடம். அம்மா என்னாச்சுமா? விஜய், என் சஞ்சய் போயிட்டானாடா. என் மக போயிட்டானா? சஞ்சய்க்கு என்னாச்சு? ஐயோ, என்ன சொல்றீங்க? யாரோ அவரை கொலை பண்ணி போச்சிருக்காங்க சார். பாடியை ரெக்கவர் பண்ணிட்டோம். ஐயோ, கொலை பண்ணிட்டாங்களா? சஞ்சய், சஞ்சய், சொல்லுங்கப்பா. ஐயோ, என் மகனே. ஏய், அம்மா. என்னப்பா ஆச்சு? என்னடா இப்படி சொல்றாரு? என்னாச்சு? அழாதீங்க. சஞ்சய், சஞ்சய் சஞ்சய், சஞ்சய். இறந்துட்டான்னு சொல்றாங்கப்பா. ஐயோ. சஞ்சய் சஞ்சய் என்ன மோட்டிவேட்? எதுக்காக இப்படி கொண்டானுங்க? யார் பண்ணாங்களோ அவங்க சும்மா விடக்கூடாது. சஞ்சய் அம்மா கிளம்பலாமா?
சஞ்சய்க்கு எதுவும் ஆகக்கூடாது. என்னாலதான் அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு. ஒண்ணும் ஆகாதுமா, நீ அழாத. அவன் கால் பண்ணப்பவே நான் போயிருக்கணும்ப்பா. பெரிய தப்பு பண்ணிட்டேன். டாக்டர் டாக்டர், அவருக்கு இப்ப எப்படி இருக்கு? அவரை எப்படியாவது காப்பாத்திருங்க டாக்டர். உயிர் இருக்கு, அத மட்டும்தான் சொல்ல முடியும். ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்காரு மேடம். உறுதியா இப்ப எதுவும் சொல்ல முடியாது. என்ன நடந்துச்சு? யாரோ சில ரவுடி பசங்க அவரை கத்தியால குத்தி அவரை இறந்துட்டு தான் நினைச்சு குழி தோண்டி புதைச்சிட்டானுங்க. ஓகா, ஆமா டாக்டர், ஏதோ லாஸ்ட் மினிட்ல நாங்க பார்த்தோம். அவர் இப்ப உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம். ஆமா டாக்டர். நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. மூச்சு விடவே ரொம்ப கஷ்டப்படுறாரு. பல்ஸ் குறைஞ்சிட்டே இருக்கு. உடனே ஒரு சர்ஜரி பண்ணி ஆகணும். நர்ஸ், டாக்டர் அந்த ஃபார்ம் எடுத்துட்டு வாங்க. இதோ எடுத்துட்டு வரேன் டாக்டர். இந்தாங்க டாக்டர். மேடம், இதுல ஒரு சைன் பண்ணுங்க. பென். நீங்க பேஷண்ட்டுக்கு என்ன வேணும்? சஞ்சய் 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 என்னாச்சு? சஞ்சய் எங்க? வித்யா, சஞ்சய் எங்கம்மா? உள்ள ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. அவனுக்கு என்ன ஆச்சு? யாரோ ஒரு அடிச்சு கத்தியால குத்தி குழி தோண்டி புதைச்சிருக்காங்க மேடம். ஐயோ கடவுளே! மேடம் தான் அவரை கண்டுபிடிச்சாங்க. கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் அவர் உயிரே போயிருக்கு மேடம். அவன் போன் பண்ணி உன்கிட்ட உதவின்னு கேட்டப்ப அது நீ நடிப்புன்னு நினைச்சல. இப்ப பாத்தியா அவனோட நிலைமைய? உன்னை பார்க்க கூடாது, உன்கிட்ட பேச கூடாதுன்னு, உன்னை முழுசா தலை முழுகணும்னு அவன்கிட்ட நான் 1000 தடவை சொல்லிட்டேன். கேட்கவே மாட்டேங்கிறான். அம்மா, டாக்டர், என் பையன் எப்படி இருக்கான் டாக்டர்? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது சார். அவர் இன்னும் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் இருக்காரு. நீங்க ப்ரே பண்ணிக்கோங்க. டாக்டர், டாக்டர், கடவுளையே புள்ளைய காப்பாத்தி கொடுத்துரு. ஒன்னும் ஆகாதுமா. அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இவ ஃபீல் பண்றத பார்த்தா திரும்ப சஞ்சய் கூடயே சேர்ந்துருவா போல இருக்கே. அது நடக்க கூடாதே. இப்போ உனக்கு சந்தோஷமா? சொல்லடி, இப்போ உனக்கு சந்தோஷமா? ஸ்னேகா, நீங்க சும்மா இருங்கங்க. எல்லாத்துக்குமே காரணம் இவதான். ஸ்னேகா, என்ன பேசுற? உண்மைதான் மாமா பேசுறேன். என்னைக்கோ நடந்த பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம குடும்பத்தை பழி வாங்கிட்டு இருக்கா. இங்க பாரு, தேவையில்லாம பேசாதம்மா. என் பொண்ணு யாரையும் பழி வாங்க நினைக்கல. அப்ப இதுக்கெல்லாம் என்னங்க அர்த்தம்? நாங்களும் சஞ்சய்க்கு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். ஆனா அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. உன் கூட தான் வாழ்வேன்னு பிடிவாதமா இருக்காரு. அவர் பிடிவாதத்துக்கும் அவரு உன் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கும் நீ அவருக்கு பெரிய பரிசு கொடுத்துட்டல்ல. உள்ள அவரோட நிலைமைய பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நீ ஏன் இப்படி இருக்க? என் பொண்ணுதான் அவரை காப்பாத்தி கூட்டு வந்திருக்கா. ஆமா, அவதான் இவரை காப்பாத்திருக்கான். நாங்களும் ஒண்ணு இல்லன்னு சொல்லலையே. ஆனா சஞ்சயோட இந்த நிலைமைக்கு யார் காரணம்? அதையே சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்க பொண்ணு பார்க்க வந்ததுனால தானே அவருக்கு இப்படி ஆயிருக்கு. அவரு போன் பண்ணி கெஞ்சின விஷயத்த சொல்லவே இல்லையே. இவ எல்லாம் நடிப்புன்னு நினைச்சிருக்கா. உன் மனசு என்ன கல்லாவா இருக்க? நீ ஏன் இப்படி இருக்க? என்னாலதான் உங்க பையன் இப்படி ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டாரு. அவரை காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு, கடமை.
அதை நான் செஞ்சுட்டேன். இனி நான் இங்க இருக்க கூடாது. அவ்வளவுதானம்மா? அவ்வளவுதான், நான் கிளம்புறேன். உன் மனசு எப்படி துடிக்குதுன்னு உன் முகத்திலேயே தெரியுதுமா. வெறும் சலனமே இல்லாத வார்த்தையால உன்னோட உணர்வுகளை மறைக்கிறது தப்புமா. நீ யார வேணாலும் ஏமாத்திடலாம், ஆனா நீ என்ன ஏமாத்த முடியாதுமா. நான் உன்னை சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வந்ததுல இருந்து உன்னை கவனிக்கிறேன்னா உன்னோட கஷ்ட நஷ்டம்லாம் எனக்கு தெரியுமா. ஏமா இறங்கி வரமாட்டேங்க. அப்படி என்னம்மா கோவம் எங்க குடும்பத்து மேல? எங்களை விடுமா. சஞ்சய் இப்பவும் உன் மனசுக்குள்ள இருக்க. அவனுக்கு ஒண்ணுன்னா நீ துடிக்கிறல்ல, அது எங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீதான் அதை நம்ப மாட்டேங்கிற. இல்ல, அப்படி இல்லாத மாதிரி காட்டிக்கிற. புருஷனுக்கு ஒண்ணுன்னா பொண்டாட்டி எப்படி துடிப்பாலோ அப்படிதாம்மா நீயும் துடிக்கிற. சஞ்சய்க்கு ஒண்ணுன்னா உன்னால தாங்கிக்க முடியாதுமா. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னை சுத்தி இருக்கிற யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா நான் இப்படிதான் ஃபீல் பண்ணுவேன். அது என்னோட இயல்பு. நான் அப்படிதான் வளர்ந்துருக்கேன். என் அப்பாவும் அம்மாவும் என்னை அப்படிதான் வளர்த்திருக்காங்க. இன்னைக்கு நாங்க பிரிஞ்சிருந்தாலும் அவர் என்னோட ஹஸ்பண்ட், எக்ஸ் ஹஸ்பண்ட். நீங்க சொன்னது சரிதான். நாங்க முன்னாடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம். அப்போ அவருக்கு ஒண்ணுனா என் மனசு துடிக்கத்தானே செய்யும். ஆனா அதுக்குன்னு நான் அவர் கூட சேர்ந்து வாழ்வேன்னு அர்த்தம் இல்லை. உன்னோட இந்த கண்ணீர்லாம் பழைய வாழ்க்கையை நினைச்சுதான், புதுசா வாழ்றதுக்காக இல்ல. அப்படிதானே? ஆமா, அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். மறுபடியும் நீ பொய் சொல்லி எங்களை ஏமாத்த முடியாதுமா. இப்ப நீ சரின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு. நான் வேதா கிட்ட பேசி உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன். தயவு செஞ்சு சஞ்சயை ஏத்துக்க சொல்றா. நான் என்ன சொல்றதுடா? எனக்கு மட்டும் என் பொண்ண வாழை வெட்டியா வீட்டுல வச்சு அழகு பார்க்கணும் ஆசையா என்ன? நானும் என் பொண்ணு மாப்பிள்ளையும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு தான் நினைக்கிறேன். என்ன பண்றது? எல்லாம் விதி. என் பொண்ணோட மனச என்னால இல்ல, யாராலையும் மாத்த முடியாது. அவளா மாறினாதான் உண்டு. இனி பழைய வாழ்க்கைக்கு போக முடியாது. அது எங்க 2 பேருக்கும் கஷ்டம்தான். அவருக்கு வேற ஒரு வாழ்க்கை அமைய போகுது. என்னோட வாழ்க்கையும் வேற ஒரு திசையில போகுது. இப்போ எதுவும் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் மேல இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கு. அதை கெடுக்க வேண்டாம். அது ரொம்ப பாவம். அந்த பாவத்துக்கு நான் என்னைக்குமே துணை போக மாட்டேன். இத பத்தி இனி பேசாதீங்க. அவர் இப்போ நல்லா இருக்காருல்ல, அது போதும் எனக்கு. சஞ்சய், சஞ்சய் எப்படிடா இருக்க? சஞ்சய், சஞ்சய் வித்யா எங்கம்மா? டேய், உனக்கு இப்படி ஆனது தெரிஞ்சதும் நாங்க எல்லாரும் எவ்வளவு துடிச்சு போயிட்டோம் தெரியுமாடா? நீ பொழைச்சதே பெரிய விஷயம்னு சொன்னாங்க. வித்யா உன்னை யாரு சஞ்சய் எங்கள போ சொன்னது? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? எல்லாரும் உன்னை உயிரா நினைச்சிட்டு இருக்கும்போது நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க? அண்ணா, உன்னை இந்த நிலைமையில பார்க்கும்போது எங்களால முடியலண்ணா. வித்யா டேய், இப்படிலாம் நடக்கும்னு கனவுல கூட நினைக்கலடா. யாரா உன்னை இப்படி எல்லாம் செஞ்சது? என்னடா நடந்துச்சு? அப்பா, அன்னைக்கு பீச்ல ஒரு பொண்ணுகிட்ட ஒரு பையன் மரியாதையா லவ் பண்ணு, இல்ல ரொம்ப ஃபீல் பண்ணுவ. இங்கே இருடா நீ, உனக்கு இருக்கு. போடா போடா.
நான் அவளை லவ் பண்ணா உனக்கு என்ன? என்னமோ பெரிய இவனாட்டம் வந்து அவளை காப்பாத்துற. நிரஞ்சனா அழாத. இப்போ அவனுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மாமா யாருக்கு என்ன கெட்டது பண்ணாருத? எல்லாருக்கும் ஹெல்ப் தானே பண்ணாரு. அவருக்கா இப்படி நடக்கணும்? டாக்டர் என்ன சொன்னாங்க? இனிமே பயப்பட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க நிரஞ்சனா. மாமா இங்க குணமாகணும்னு அங்காளம்மனுக்கு தீச்சட்டி எடுக்கிறத வேண்டிக்கிட்டோம் மாமா. அத்தை இந்த விபூதி வச்சு விடட்டா? வச்சு விடு. நேகா, நான் போய் மாப்பிள்ளைய பார்த்துட்டு உங்க பெரியப்பா. மாப்பிள்ள. அப்பா பாருங்கப்பா இவர. ஐயோ எப்படி இருக்காருன்னு பாருங்கப்பா. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நிரஞ்சனா அழாத. சம்பந்தியம்மா, மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருந்தா என் பொண்ணு உயிரை விட்டுருப்பாமா. அவளால தாங்கிக்கவே முடியாது. அதான் அவன் நல்லாயிட்டான்ல, விடுங்க. யார் சம்பந்தி இப்படி பண்ணது? ஏதோ பொறுக்கி பசங்க, யாரு என்னன்னு தெரியல. போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் புடிச்சு தூக்குல போடணும். ஹலோ வித்யா, நான் சந்திரமோகன் பேசுறேம்மா. நீ வீம்பா என் கடமை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு போயிருந்தாலும் அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு நீ யோசிச்சுட்டு இருப்பான்னு எனக்கு தெரியுமா. உன்னால அவனை தூக்கி போட்டு போக முடியாது, அதுவும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீயும் அவனும் அவ்வளோ லவ் பண்ணீங்க. விதி உங்களை இப்படி பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்க்குது. சஞ்சய் இப்ப கண்ணு முடிச்சுட்டாமா. டாக்டர் இனி பயப்பட எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. எழுந்ததுல இருந்து அவன் உன்னதாமா கேட்டுக்கிட்டு இருக்கான். வித்யா வித்யா வித்யான்னு உன் பேரை சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காமா. உயிருக்கு போராடுற நேரத்துல கூட அவன் நினப்புல நீ மட்டும்தான் இருக்க வித்யா, புரிஞ்சுக்கமா. வித்யா வித்யா, அவன்கிட்ட போனை கொடுக்கறேன், பேசுறியா? அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலாவது இருக்குமா. லைன்லயே வெயிட் பண்ணு, லைன்லயே வெயிட் பண்ணு. மாமா என்ன? இல்ல, சஞ்சய் தூங்கிட்டு இருக்காரு. அதுக்கு என்ன? இல்ல, நீங்க உள்ள போறீங்களே. அவனை பார்க்கணும்னு போறேன், அதுல உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல, அவரை தொந்தரவு பண்ண வேண்டான்னு தான். ஓ, டேய் சஞ்சய், சஞ்சய், டேய் சஞ்சய்,
இந்த வித்யா வித்யா லைன்ல இருக்கா, பேசு பேசுற. வித்யாடா. வித்யா, தெரியும் வித்யா, நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஆகாது. நான் மயக்கத்துல இருந்தாலும் எனக்காக நீ துடிச்சிருப்பேன்னு. தொடச்சு விடுறேன். சஞ்சய், இப்ப எப்படி இருக்கு? ஓகே, பரவாயில்ல டாக்டர். ஆனா கொஞ்சம் தையல் போட்ட இடம் வலியா இருக்கு. 2 நாளைக்கு அப்படிதான் இருக்கும். நர்ஸ், நைட் கரெக்டா மருந்து கொடுத்தீங்களா? கொடுத்துட்டோம் டாக்டர். இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போடணும், எடுத்துட்டு வாங்க. ஓகே டாக்டர். ஓகே டாக்டர். இந்தாங்க. கின்வில் பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. ஓகே டாக்டர். இவங்க யாரு? ஏன் சின்ன மருமக. இவர் ஒய்ஃபா? கல்யாணம் ஆக போகுது, நிச்சயம் பண்ணிருக்கோம். ஆல் தி பெஸ்ட்மா. பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். மாமா, இப்ப எப்படி இருக்கு? அம்மா, போன் கொடுங்களேன். எதுக்கு? நிலாவுக்கு கால் பண்ணவே இல்ல. எனக்கு என்னாச்சுன்னு கூட அவளுக்கு தெரியாது. ரொம்ப ஃபீல் பண்ணுவாடா. நீ டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறமா சொல்லிக்கலாமே. இல்லம்மா, எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்கு. சரி இரு. இந்தா. என்ன சொல்றீங்க பீம்பாய்? நான் ஃபர்ஸ்ட் டிராமா பண்ணல, அதனால உண்மையாவே ஆபத்துன்னு கால் பண்ணும்போது போடான்னு போனை வச்சுட்டா. ஐயோ. ஆனா அப்புறம் எங்களுக்குள்ள ஒரு டெலிபதி இருக்குல்ல, அத வச்சு அவளே தேடி வந்திருக்கா. எனக்காக ரொம்ப ஃபீல் பண்ணாளாம், அழுதாளாம். அப்பா சொன்னாங்க. சூப்பர் சூப்பர். உங்க வைஃப் கண்ணில இருந்து கண்ணீர் வர வைக்க நீங்க நிஜமாவே ரத்தம் சிந்திருக்கீங்க. ஆமா. இதுல இருந்து நீங்க புரிஞ்சிருக்க விஷயம் என்ன? என்ன? அவங்க மனசுல நீங்க இன்னும் இருக்கீங்க பீம்பாய். ஓ, அப்படிதான் எனக்கும் தோணுது. தோணுதா? கன்ஃபார்ம் பீம்பாய். இது போதுமே. இத வச்சே உங்க மனச மாத்த நாம ட்ரை பண்ணணும் பீம்பாய். ஆமா, கல்யாண விஷயம் என்னாச்சு? இப்ப கொஞ்ச நாளைக்கு தள்ளி போட்டிருக்காங்க. ஆஹா, இது போனஸ் ஆச்சே. இது பத்தாதா நமக்கு? இறங்கி ஆடலாம் பீம்பாய். அப்படிங்கிற? நீங்க கவலைப்படாம இருங்க, நான் இருக்கேன். இப்ப உங்களுக்கு என்ன? அவன் காயப்பட்டிருக்கும் போது தாலி கட்டுறது பிரச்சனையா, இல்ல இந்த கல்யாணம் நடக்கிறதே பிரச்சனையா? கல்யாணமே பிரச்சனைன்னு சொன்னா என்ன செய்வ? என்ன சம்பந்தி இப்படி பேசுறீங்க? ஆமாங்க, எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கலங்க. என் மருமக வித்யா திரும்ப வந்து வாழணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். நிரஞ்சனா, நிரஞ்சனா, கண்ணத்தோட அவர் ஆசைப்படுறதெல்லாம் நடந்துருமா? இப்படி நீங்க மாத்தி மாத்தி பேசினா நான் என்ன சம்பந்தி பண்றது? இது என் பொண்ணு வாழ்க்கை பிரச்சனை. நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கு எப்பவுமே மாறாது. உங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நடக்கும். ஆனா இப்போ நாம குறிச்ச தேதியில அதை பண்ண முடியாது. அவனோட ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை. அதனால ஒரு 10 நாளோ இல்லனா 1 வாரமோ தள்ளி வச்சுக்கலாம். ஆனா நிரஞ்சனாதான் என் வீட்டு மருமக, அதுல எந்த மாற்றமும் இல்ல. சம்பந்தி, மாப்பிள்ள அவன் என் பேச்ச மீற மாட்டான். நீங்க தைரியமா இருங்க. சரிங்க சம்பந்தி,
நான் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறேன். நான் கொடுத்த வாக்கை யாராவது மீற நினைச்சாங்கன்னா என்ன நடக்கும்னே தெரியாது. அப்பா 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 டேய், நான் என் மகனை பார்க்க போறேன்டா. ஏன் அதுக்கு என்கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா? போடா. ஏய், நான் சொன்ன மாதிரி செஞ்சிடணும், சரியா? விட்டுற கூடாது. ஏய் அண்ணா, என்னாச்சுடா? அண்ணா, டேய், மூச்சை பிடிச்சிட்டு விஷயத்த சொல்றா. நம்ம அவனை பொத்தச்ச இடத்துக்கு நேத்து நைட்டே போலீஸ் போயிருக்கு. அவன் பாடியை தோண்டி எடுத்துட்டாங்கண்ணா. ஷோ, அவன் சாகலையாமண்ணா. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி படுக்க வச்சிட்டாங்களாம். ஓ, அவ்வளவுதான். அவன் கண்ணு முழிச்சா உங்க மொத்த பேரையும் போட்டு கொடுத்துருவான்டா. ஆமாண்ணா, சிட்டி முழுக்க இருக்க நம்ம பசங்க பல பேரை தூக்கி போலீஸ் விசாரிக்கிறாங்க. அப்ப போலீஸ் எப்ப வேணாலும் நம்மள தேடி வரலாம். உடனே நாம இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். என் தம்பி எங்கடா? தெரியலண்ணா, காலையில இருந்து ஆளே காணோண்ணா. ஆமாண்ணா, காணோம். எங்கடா போனா? சரி, நாம இங்க இருந்து கிளம்புவோம். சரிண்ணா. உங்க கூட சேர்ந்து என்னையும் எப்படி ஓட வச்சிட்டீங்களா? போலீஸ் தான். டேய், வாங்கடா. ஏண்டி என்னாச்சு? நல்லதானே போயிட்டு இருக்கேலாம். என்ன இந்த சம்பவம் மட்டும் நம்ம லிஸ்ட்லயே இல்ல, மத்ததெல்லாம் நம்ம பிளான் படி தான் போகுது. அக்கா, நீ சொன்னதுனாலதான் நான் அந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன். ஆனா சஞ்சய்க்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லக்கா. எப்ப பார்த்தாலும் அந்த வித்யா நினைப்பு, இல்லனா அந்த குட்டி சாத்தானோட நினைப்பிலே சுத்திட்டு இருக்காருக்கா. இப்ப கூட பாருக்கா, அவளுக்காக போய் அடிப்பட்டெல்லாம் வந்திருக்காருக்கா. அவரை எப்படி இதுல இருந்து நகர்த்தி கொண்டு வரதுன்னே எனக்கு தெரியலக்கா. நீ நினைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காதுரி. நமக்கு தான் நம்ம வீட்டோட பெரிய தலை சப்போர்ட் இருக்கு. அப்புறம் என்ன அக்கா, அத்தை சப்போர்ட் இருக்கட்டும். ஆனா அவரு வித்யா வேலைக்கு போகும்போதே பின்னாடியே சுத்தினாரு. இப்ப அவ வேற இவர் உயிரை காப்பாத்திருக்கா. இன்னும் அவர் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு எனர்ஜியா சுத்துவாருக்கா. ஆமா, அதுவும் சரிதான். மாமா கூட பேசும்போது அவளை பத்தி சஞ்சய் கிட்ட சொன்னாரு. அது அவளுக்கு ஹோப் கொடுத்துட கூடாதுல்ல. அதுதான்க்கா நானும் சொல்றேன். அந்த ஹோப் தான்க்கா நமக்கு வைக்கிற ஆப்பு. அது இல்லாம ஆக்கணும்க்கா அவருக்கு. கரெக்ட். சஞ்சய்க்கு வித்யா பழைய மைண்ட் செட்ல இருக்கிறது தெரியணும். அவளுக்கு அவ மேல எந்த அபிப்பிராயமும் இல்லைன்னு தெரிய வைக்கணும். அப்பதான் நாம நினைக்கிற மாதிரி நடக்கும். என்ன பண்ணலாம்? இனிமே உனக்கு எந்த குறையும் வரக்கூடாது. நிரஞ்சனா, அத்தை 2 நாளா தூங்காம ஹாஸ்பிட்டல்ல சஞ்சய் கூடவே இருந்து பாத்துக்கிட்ட. ரொம்ப டயர்டா இருப்ப. நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. இல்லத்த, நான் இங்கேயே இருக்கேன். நான் அவரை பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன். பரவாயில்லம்மா, அதான் வீட்டுக்கு வந்துட்டானே. நாங்க எல்லாருமே கூட இருக்கோம்ல. நாங்க இவனை பாத்துக்கிறோம். அப்பா வீட்ல தனியா இருப்பாரு. நீ கிளம்பு. நிரஞ்சனா, அழாதடி. நிரஞ்சனா, அவனுக்கு இனி எந்த பிரச்சனையுமே இல்ல. நீ ஏன் அழற? எனக்கும் மாமாக்கும் நிச்சயமான நேரத்துல இப்படி ஆயிடுச்சு. கல்யாணமும் நின்னு போச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியெல்லாம் யோசிக்காதம்மா நிரஞ்சனா. நீ இந்த வீட்டோட மகாலட்சுமி. உன்னால இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. நாங்க யாரும் அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டோம். அழக்கூடாது.
முதல்ல புடவை தவறுச்சு, அடுத்து இவ்ளோ பெரிய அசம்பாவிதமே நடந்துருச்சு. இது எதுவுமே நல்ல சகுனமா தெரியல. என்ன மாமா பேசுறீங்க? இல்ல ஸ்னேகா, தப்பா இருக்கு. இதுக்கு மேலயும் இந்த கல்யாணம் நடக்கணுமான்னு நாம யோசிக்கணும். அவளை பாத்தீங்கல்ல, சஞ்சய் மேல எவ்வளவு பாசமா இருக்கா. அவளை ஏமாத்த சொல்றீங்களா? இல்ல வேதா, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். அவனுக்கு இப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு, அது நடந்துருச்சு. எல்லாம் அந்த வித்யாவால வந்தது. அவ செஞ்ச தப்பால தான் இப்படி எல்லாம் நடந்துச்சு. அதானே சஞ்சய் உண்மை. என்ன இதுக்கு முறைக்கிற? நீ கால் பண்ணும்போதே அவ எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருந்தா இந்த பெரிய அசம்பாவிதத்துல இருந்து தப்பிச்சிருக்கலாம்ல. அதனால இதுக்கும் நிரஞ்சனாவுக்கும் எந்த தொடர்பும் இல்ல. அவ கூட சஞ்சய்க்கு கல்யாணம் நடக்கும். அதை யாரும் தடுத்து நிறுத்தணும்னு நினைக்க வேண்டாம். சஞ்சய், நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. டேய், அவனை தூக்கி விடுறா. ஓகே ஓகே. ஏய், கையை பாத்துடா. குடிடா. நான் போய்க்கிறேன், பரவாயில்ல. சரி வா, பாத்து வா. டேய் விஜய், நீ போறேன். போ. பாத்துடா. பாத்து கூட்டிட்டு போ. ஸ்லோவா போ. என்ன வேதா, இதை இன்னைக்கே பேசணுமா? அவன் மனசு புரியலையா உனக்கு? பெத்த குழந்தைங்க மனச நாம புரிஞ்சுக்கலனா வேற யாரு புரிஞ்சுக்குவா? நீ பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சஞ்சய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தது வித்யா தானே? நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? கொஞ்ச நாள் டைம் கொடுத்தா அவங்களே சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. எனக்கு எல்லாம் தெரியும். சஞ்சய் வேணும்னா வித்யா இந்நேரம் இந்த வீட்டு வாசல்ல வந்து நின்னு இருக்கணும். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவ மட்டும் அவ பேசினதையே பேசிட்டு இருக்கா. எதை வச்சு சஞ்சய் வெயிட் பண்ணட்டும்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? அவ மனசு மாறுவான்னு இப்பவும் எப்படி சொல்றீங்க? எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. ஆமா, பசங்க மனச புரிஞ்சுக்கிறது பெத்தவங்களோட கடமைதான். ஆனா அவங்க எடுக்கிற தப்பான முடிவுல இருந்து அவங்கள காப்பாத்தி அவங்க வாழ்க்கைய ஒழுங்குபடுத்துறது நம்ம பொறுப்பு. ஒழுங்கா ஏன் மனச மாத்துறத விட்டுட்டு அவங்க கிட்ட பேசி அவன் மனச மாத்துற வழிய பாருங்க. அப்பா, யாரு என்ன பண்ணாலும் அத்தை நம்ம பக்கம் தான் இருக்காங்க. சொல்லுங்கய்யா, நான் இப்ப என்ன பண்றதுங்கய்யா? இங்க பாரு, அப்ப சொன்னதுதான். இனிமே அவங்க 2 பேரும் பேசவும் கூடாது, பார்க்கவும் கூடாது. வித்யா சொன்ன மாதிரி பாப்பா எங்கேயும் போக கூடாது. அதுக்கு முழு பொறுப்பு நீதான். சரிங்க ஐயா, நான் பாத்துக்கிறேங்க ஐயா. சரி போ, பாப்பா வெயிட் பண்றா. சரிங்க ஐயா, நான் பாத்துக்கிறேன். நிலாவுக்கு சஞ்சய் தான் அப்பான்னு தெரிஞ்சா 2 பேரும் சேருவாங்க. வித்யா மனசு மாறினா எல்லாரும் குடும்பமா வாழ்வாங்க. அதுக்கு முன்னாடி வித்யா மனசுல இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அங்கிள்,
சொல்லு பாப்பா. ஈவினிங் பீம்பாய் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாம். இங்க பாரு, அப்ப சொன்னதுதான். இனிமே அவங்க 2 பேரும் பேசவும் கூடாது, பார்க்கவும் கூடாது. வித்யா சொன்ன மாதிரி பாப்பா எங்கேயும் போக கூடாது. என்ன அங்கிள் யோசிக்கிறீங்க? இல்ல பாப்பா, ஈவினிங் அங்க போக முடியாது. ஏன்? போக முடியாது பாப்பா, அம்மா திட்டுவாங்க. அதெல்லாம் திட்ட மாட்டாங்க அங்கிள். இல்ல பாப்பா, நான் கூட்டிட்டு போக மாட்டேன். அம்மா பர்மிஷன் இல்லாம இனிமே நான் எங்கேயும் வர மாட்டேன். வித்யா, சொல்லுங்கப்பா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்மா. வேலையா இருக்கேன்ப்பா. ரொம்ப முக்கியமான விஷயமா? ஆமாம்மா. சரி சொல்லுங்கப்பா. கோவப்படாதம்மா. விஷயத்த சொல்லுங்க. கோவப்படுறதா வேண்டாமான்னு அப்புறம் யோசிக்கலாம். இல்லம்மா, சஞ்சய் உயிருக்கு ஆபத்துன உடனே நீ ரொம்பவே துடிச்சு போயிட்ட. நான் உன் கூட இருந்து பார்த்தேன். எப்பவுமே கலங்காம இருக்கிற நீ ரொம்பவே கலங்கி போயிட்ட. அவர் மேல பாசம் இல்லாம இதெல்லாம் நடக்குமாமா? சஞ்சயும் உன் மேல உயிரையே வச்சிருக்காரு. பழசெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்க சேர்ந்து வாழலாமே வித்யா. நீ சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா அவரு தன் குடும்பத்தையே ஒதுக்கி வச்சுட்டு உன் கூட வந்துருவாருமா. நீ, மாப்பிள்ள, நிலா 3 பேரும் ஒரு குடும்பமா சந்தோஷமா வாழலாமே. அத்தை என்ன சொன்னாங்கன்னா, நிரஞ்சனா இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், அவதான் சஞ்சய்க்கு உதவியா இருந்து ஃபுல்லா பாத்துக்கிட்டா. அதே மாதிரி சஞ்சய்க்கு சரியான ஒரு லைஃப் பார்ட்னர் இவதானே, இவ மட்டும்தான் இருக்க முடியும்னு சொன்னாங்க. உன்னை பார்க்க கூடாது, உன்கிட்ட பேசக்கூடாது, உன்னை முழுசா தலை முழுகிடணும்னு அவன்கிட்ட நான் 1000 தடவை சொல்லிட்டேன். கேட்க மாட்டேங்கிறானே. நீ சரின்னு சொல்லுமா. நான் அவங்க எல்லார்கிட்டயும் பேசுறேன். நம்ம நல்ல நேரம் அவங்க கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க. இப்ப பேசினா சரியா இருக்குமா? சொல்லுமா. இல்லப்பா, அது நடக்காது. இதை இதோட விடக்கூடாதுமா. நிலா பழகுற அந்த பீம்பாய்ங்கிறவர்கிட்டயும் நாம போன் பண்ணி பேசணும். அவரையும் கண்டிக்கணும்மா. நம்ம பொண்ணு உயிரை காப்பாத்திருக்காருப்பா. கரெக்ட் தாம்மா. அதனாலதான் நாம நிலாவை அவர் கூட பழக விட்டோம். நாம எந்த கேள்வியும் கேட்கல. ஆனா அதுவே பிரச்சனையா மாறும்போது நாம யோசிக்கணும் இல்லம்மா. நமக்கு நிலாவோட எதிர்காலம் தானம்மா முக்கியம். இப்ப நம்ம பாப்பாவை வான் பண்ணிட்டோம். ஆனா அது அவருக்கு தெரியாது இல்ல. அவர் எப்பவும் போல நிலாவை வெளியில கூப்பிடுவாரு. அப்புறம் நிலா ஃபீல் பண்ணோம். அவர் நம்பர் இருக்காப்பா? நிலா போன்ல இருக்கு. நான் கால் பண்ணி தரேன். இந்தாம்மா பேசு. நிலா, நான் நிலாவோட அம்மா பேசுறேன். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நிலா உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா. நான் உங்களை மீட் பண்ணணும்னு பல தடவை ட்ரை பண்ணிருக்கேன்.
ஆனா ஒவ்வொரு தடவையும் எப்படியும் மிஸ் ஆயிடுது. என்னாச்சு? நிலா விஷயமா உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்க. ஆ, தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. நீங்க இனிமே நிலா கூட பழகுறத கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஏன் திடீர்னு நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா? சாச்சா, அப்படிலாம் எதுவும் இல்ல. அவ உங்க மேல ரொம்ப அட்டாச்சா இருக்கா. அப்பா இல்லாம வளர பொண்ணு இப்படி உங்க கூட அட்டாச்சா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அவ உங்களுக்காக எங்க கிட்ட நிறைய பொய் சொல்றா. ஸ்கூல கட் அடிக்கிறா. சப்ஜெக்ட்ல மார்க்ஸ் எல்லாமே குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரியுதுங்க. எனக்கு என் பொண்ணு தான் எல்லாம். அவ லைஃப் தான் என் லைஃப். அது தப்பாக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சாரிங்க, நான் இத பத்திலாம் யோசிக்கல. அது என் லைஃப்ல எனக்கு நிறைய பிரச்சனை, கஷ்டம். வேதா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. எதுவா இருந்தாலும் நாம சஞ்சய், வாப்பா. உட்கார்றா. வா, உட்காரு. சஞ்சய், நிலாவுக்கு கால் பண்ணியாடா? அடிக்கடி வீட்டுக்கு வருவா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவளை ஆளையே பார்க்க முடியல. கண்ணுக்குள்ளேயே நிக்கிறாடா. ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்துட்டு போக சொல்றியா? பார்க்கணும் போல இருக்குடா. நிலா நீ நம்ம வீட்டுக்கு வரமாட்டாமா? ஏன்டா, என்ன ஆச்சு? அவளுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. அப்புறம் ஏன்னா வரமாட்டேன்னு சொல்றா? நிலாவோட அம்மா எனக்கு கால் பண்ணாங்க. என்ன சொல்ற சஞ்சய்? நிலாவோட அம்மா உனக்கு கால் பண்ணாங்களா? ஆமா. அவங்க கிட்ட நீ பேசுனியா? ஆமா, பேசுனேன். இப்ப அதுக்கே நீங்க இவ்வளவு பதட்டமாக்குறீங்க? பதட்டம்லாம் ஒண்ணும் இல்ல சஞ்சய். ஃபர்ஸ்ட் டைம் பேசிருக்கியே, அதான் கேட்டேன். என்ன சொன்னாங்க? நிலா என் கூட பேசுறதால அவளோட படிப்பு பாதிக்குதான். அதனால என்ன இனிமே அவ கூட பேச வேண்டாம், பழக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அப்பாடா, அந்த குட்டிச்சாத்தம் தொல்லை இனிமே இல்ல. இப்பதான் நிம்மதி. இததான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன். யாரு இங்க என் பேச்ச கேக்குறா? இப்ப அவங்களே கால் பண்ணி சொல்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. வேற என்ன சொன்னாங்க? வித்யா மூச்சு விட்டா கூட கண்டுபிடிச்சிருவான். போன்ல அவ வாய்ஸ் எப்படி கண்டுபிடிக்காம விட்டான்? ரொம்ப ஃபீல் பண்ணி வேற சொன்னாங்க. என்னால எதுவும் பேச முடியாம போயிடுச்சு. அவங்க சொல்றதும் நியாயம் தானே. நம்ம ஒண்ணும் அவங்களுக்கு உறவே இல்லையே. அது மட்டும் இல்ல, நம்ம நிலா மேல ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டோம்ல. ஆமாண்டா, நாம அவளை இந்த வீட்டு குழந்தையாதான் பார்த்தோம். அதான் பிரச்சனையேமா. சரிங்க, இனிமே நான் பேசல, பாக்கலன்னு சொல்லிட்டேன். பாவம் நிலா.
என்னம்மா என்ன நிலாவை காணும்பா. என்ன சொல்ற? நிலா உன் கூட தானே படுத்திருந்தா? தெரியலப்பா, பெட்ல நிலா இல்ல. ரூம் ஃபுல்லா தேடி பார்த்துட்டா நிலாவை காணோம். நிலாவை காணோமா? என்னம்மா சொல்ற? அப்பா, தலகாணி கடியில நிலாவோட போனும் காணும்பா. என்னம்மா? அப்பா, கதவு திறந்திருக்கு பாருங்க. நிலா எங்க போயிருக்கான்னு தெரியலையே. நிலா நிலாமா? டிரைவர் அண்ணா, டிரைவர் அண்ணா, டிரைவர் அண்ணா, டிரைவர் அண்ணா. வந்துட்டேன் மேடம். சொல்லுங்க மேடம். அண்ணா, நிலாவை காணும்னா. பாப்பாவை காணுமா? நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லீங்களா மேடம். ஆமா சார், விசாரிச்சுட்டு தான் இருக்கும். ஆமா. கான்ஸ்டபிள், அந்த ஆட்டோ நிறுத்தியா? வண்டியை நிறுத்து, வண்டியை நிறுத்து. நான் அது என்னன்னு பார்த்து விசாரிக்கிறேன் சார். நிறுத்துன்னு சொல்றேன்ல, கீழே இறங்கு. வரேன் சார். வா, ஐயா பாரு. போ. சார், இந்த நேரத்தில் எங்கேயா போற? பாப்பா யாரு? சவாரி சார். எது? இந்த குழந்தை உனக்கு சவாரியா? ஆமா அங்கிள். பாப்பா, யாருமா நீ? எங்க போற? அப்பா அம்மா கூட வரல? உண்மையை சொன்னா மாட்டிப்போம். உன்னதான் பாப்பா கேக்குறேன், எங்க போற? அப்பா அம்மா எங்க? நான் என் அப்பாவை பார்க்க தான் போறேன் அங்கிள். அப்பாவை பார்க்கவா? எங்க இருந்து போற? என் அம்மா வீட்ல இருந்து. குழப்பமா இருக்கு. என் அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிருக்காங்க அங்கிள். நான் என் அம்மா வீட்ல இருந்து அப்பாவை பார்க்க அப்பா வீட்டுக்கு போறேன். அப்பா அம்மாவுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சா? ஆமா அங்கிள். அப்பா வீடு எங்க? அதான் இருட்டுல ஏரியா தெரியல, குழப்பத்துல தேடிட்டு இருக்கோம் அங்கிள். என்ன பாப்பா நீ இந்த நேரத்துல தனியா வரலாமா? அப்பாவை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான். புரியுது, துணைக்கு யாரையாவது கூட்டிட்டு வரலாம்ல. யாராவது உன்னை கடத்திட்டா? என் அப்பா ஹீரோ மாதிரி வந்து என்ன காப்பாத்துவாரு. சரிதான். சரி, அந்த ஹீரோ நம்பர் கொடு, நான் கால் பண்ணி வர சொல்றேன். 70107. அப்பா பேரு? சஞ்சய். இந்த நேரத்துல யார் கால் பண்றா? புது நம்பரா இருக்கு. ஹலோ, சஞ்சயா? ஆமா, நீங்க யாரு? நான் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் பேசுறேன். சொல்லுங்க சார். உங்க பொண்ணு இப்ப எங்க கிட்ட தான் இருக்கா. பொண்ணு? ஆமா சார், உங்களை தேடி உங்க பொண்ணு ஆட்டோல தனியா சுத்திட்டு இருக்கு. 8 வயசு குழந்தைய இந்த நேரத்துல தனியா அனுப்பலாமா சார்? அங்கிள் போனை கொடுங்க, நான் பேசுறேன். இந்தாம்மா பேசு. பீம்பாய், நான் நிலா பேசுறேன். ஏய் நிலா, நீ எங்க இருக்க? நான் உங்களை பார்க்க உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேனா, வழி தெரியல பீம்பாய். போலீஸ் அங்கிள் என்ன சேஃபா ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. நீங்க எங்க வரீங்களா? சரி, நீ முதல்ல அவர்கிட்ட போன் கொடு. கொடுமா. பேசணுமா? சார், உங்களுக்கு நான் இப்போ லொகேஷன் ஷேர் பண்றேன், சீக்கிரம் வாங்க சார். சரிங்க சார், நான் இப்போ உடனே வரேன். ஓகே சார். சார், மணி 12 ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கோம். எதுவுமே இல்லையா? அப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஆ. பாப்பா பசிக்குதுன்னு சொன்னா, கொஞ்சம் ஏதாவது இருந்தா பாருங்களேன். 2 கப் மாவு தான் இருக்கு. அடுப்பை பத்த வைக்க முடிஞ்சா அதுல 2 தோசை ஊத்தி கொடுங்களேன். தோசையா? எனக்கு 2 இல்ல 3. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க கொஞ்சம் ஒதுங்கி நின்னா நாங்களே ஊத்திக்கிறோம். சரிங்க சார். இல்ல, நீ அங்க இரு. அண்ணா, வெங்காயம் தக்காளி இருக்கா? இருக்குண்ணா, இதோ இங்க இருக்கு. பொடி இருக்கா? இருக்குண்ணா, அதோ அங்க இருக்கு. அது போதும்.
கொஞ்சம் இரு நிலா. பீம்பாய், நீங்க தோசை சுடுறத பாக்கும்போதே சாப்பிடணும் போல தோணுது. கொஞ்சம் சீக்கிரமா சுடுங்க. சுட்டுலாம். நிலா, நீ பண்ணது ரொம்ப தப்பு. இப்போ வீட்ல யாருக்கும் தெரியாம இந்த மாதிரிலாம் வரலாமா சொல்லு? இப்போ உங்க அம்மா எந்திரிச்சு பார்த்து நீ அங்க இல்லைன்னு வச்சுக்கேன், அவங்க என்ன நினைப்பாங்க? பயந்து போவாங்களா இல்லையா? அப்புறம் என்ன பீம்பாய், நான் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் அது அம்மாவுக்கும் தெரியும் தானே. அப்புறம் அம்மா என்னன்னா உங்களை பார்க்க கூடாது பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தான் அப்படி சொல்றாங்கன்னா நீங்களும் எனக்கு போனே பண்ணல. எனக்கு வேலை அதிகமா இருந்துச்சாதான். என்ன வேலை? என்னை விட உங்களுக்கு அப்படி முக்கியமான வேலை? போங்க பீம்பாய். நீங்களும் இப்படி பண்றீங்களே பீம்பாய், அம்மாவும் அப்படி பண்றாங்க. அப்ப நான் என்னதான் பண்ணுவேன்? அதான் உங்களை பார்க்கலான்னு வந்துட்டேன். சரி, நான் உங்க அம்மா கிட்ட பேசுறேன். நம்ம 2 பேரும் டைம் கிடைக்கும் போது மீட் பண்ணலாம். ஆனா ஒண்ணு, நீ ஸ்கூலை கட்டடிக்காம நல்லபடியா படிக்கணும், சரியா? சரிங்க பீம்பாய். நீங்க கண்டிப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க. என்னால உங்ககிட்ட பேசாம இருக்க முடியல பீம்பாய். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சண்டை போட்டா பேசாம இருப்பேன். ஆனா என் அம்மா கிட்ட பேசாம என்னால இருக்க முடியாது. அது மாதிரி தான் உங்ககிட்டயும். இனிமே இந்த மாதிரி வீட்ல யாருக்கிட்டையும் சொல்லாம தனியா வெளியே வரக்கூடாது, சரியா? சரி, உங்க வீட்டுக்கு எப்படி போகணும்? நேரா போங்க பீம்பாய், நான் வழி சொல்றேன். என்னன்னா வந்த வழியிலே வரீங்க? உங்களுக்கு அவரோட அட்ரஸ் தெரியும் தானே? தெரியும் மேடம், பக்கத்துல தான் இருக்கோம். எந்த ஏரியான்னு சொல்லுங்கண்ணா. போரூர் பக்கத்துல மேடம். போரூர் இங்க இருந்து எவ்வளவு தூரம்னு எனக்கு நல்லா தெரியும்ண்ணா. நீங்க ஏன் சுத்தி போறீங்க? மெட்ரோ ஒர்க்குக்காக ரோடெல்லாம் குழி தோண்டி வச்சிருக்காங்க, டைவர்ட் பண்ணி விட்டுருக்காங்க மேடம். கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. தோ போறேன் மேடம். நிலாவோட முகத்தை பார்த்தாதான் எனக்கு உயிரே வரும். எத்தனை வாட்டி பண்றோம் எடுக்க மாட்டேங்கிறாத. ஒருவேளை மாப்பிள்ள தூங்குறாரா? நிலா அங்க போலையா? நிலா சஞ்சய் கூட தான் இருக்கணும். ஏன் நிலா, ஏன் இப்படி பண்ண? அம்மா துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? ஏன் இப்படி பண்ண? சாரி வித்து, நான் வேணும்னு பண்ணல வித்து. எனக்கே தெரியல, பீம்பாய் பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் போயிட்டேன். இந்த சிட்டியை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உன் வயசு என்ன? இப்படி நீ தனியா போனா யாராவது உனக்கு கடத்திட்டு போயிட்டா நான் என்ன பண்றது?
பீம்பாய் ரொம்ப நல்லவர் வித்து, என்ன நல்லா பாத்துப்பாரு. பாவம், அவர் ஃபேமிலியில ரொம்ப பிரச்சனை. என்ன பார்த்தா அவர் மனசுக்கு நிம்மதியா இருக்கும்னு சொல்லுவாரு. என்கிட்ட ஐடியா கேட்பாரு. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவரோட லைஃப்ல நிறைய நல்லது நடந்திருக்குன்னு சொல்லுவாரு. இப்ப அவருக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நான் தான். அப்ப நான் அவரை பார்க்காம இருந்தா அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவரை பார்க்காம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வித்து. அவர் நமக்கு யாருன்னே தெரியாது நிலா. அப்புறம் எப்படி நீ அவர் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்க? தெரியல வித்து. அவரை பார்த்து பேசணும், அவர் கூட விளையாடணும்னு தோணுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் கூடயே இருக்கணும் போல தோணுது வித்து. வித்து, உன்ன மாதிரியே அவரும் என் மேல ரொம்ப பாசமா இருக்காரு. உன்னை பார்க்காம இருந்தா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குமோ அதே மாதிரிதான் அவரை பார்க்காம இருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வித்து. நாம என்னதான் புடிச்சு இழுத்தாலும் ரத்த பந்தம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை எப்படி நம்மளால பிரிக்க முடியும்? சஞ்சயை பார்த்ததும் நிலாவுக்கு அவ அப்பான்னு தெரியாமலேயே அவளுக்கு ரொம்ப பிடிக்குது. என்ன பண்றதுன்னே தெரியலையே. நான் இனி நல்லா படிக்கிற வித்து. பொய் சொல்ல மாட்டேன், ஸ்கூல கட்டடிக்க மாட்டேன். உன்னோட பெர்மிஷனோட பீம்பாய் பார்க்க போறேன். நீ அவரை பார்க்க வேணும்னு மட்டும் சொல்லாத வித்து. இல்லப்பா, அவளுக்கு இங்க உங்களையும் என்னையும் தவிர வேற யாரும் இல்ல. பீம்பாய் நிலாவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்காருன்னா அப்படியே இருந்துட்டு போகட்டும். எனக்கு என் பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம். அப்படி இருக்கும்போது அவளை எப்படி கண்ட்ரோல் பண்றது? விடுங்கப்பா, நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் நடக்காது. அவரு ரொம்ப நல்ல டைப்பா தான் இருக்காரு. அவருனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ இருமா, நான் போய் பாக்குறேன். தலைவரே. யாருப்பா? மேடம் வணக்கம் மேடம். நான் தான் மேடம். அப்புறம் சாப்பிட்ற நேரத்தில் வந்துட்டணும். இன்னைக்கு தோசை. அட உட்காருங்க மேடம். முதல்ல வீட்டுக்கு வந்துக்கிறேன். சாம்பார் செஞ்சுக்கிறீங்க. நான்வெஜ் சமைச்சிருந்தா நல்லா சாப்பிடுவேன்ல நானு. சாம்பார் என்ன சார்? சாப்பிடுங்க சார், கூச்சப்படாம சாப்பிடுங்க. தோ போடுறா தேங்காய் சட்னியா? அடடடடடடா சூப்பர். இது என்ன சைடிஸ்? தோ போடுறா கார சட்னி. எனக்கு இது ரொம்ப பிடிக்குமே. சும்மா சொல்ல விட மேடம். தோசை நல்லா செம்மையாகுது. என்ன அப்படி பாக்குறீங்க? சாப்பிடுங்க. இல்ல, நான் சாப்பிட்டேன். இந்த மாசம் டியூவ 2 நாள்ல தந்துடுறேன். 2 நாள்? மேடம் ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்க. கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு பெரிய பெரிய அவார்ட்லாம் கொடுத்துக்கிறாங்க. வேதவல்லியோட மர்ம வேற. இதெல்லாம் வச்சுதான் நீங்க கேட்ட உடனே அவ்வளவு பெரிய அமௌண்ட் நான் கொடுத்தேன். சின்ன அமௌண்ட்லாம் இல்ல, 80 கோடி ரூபாய் கொடுத்துக்கிறேன். அதை வச்சுதான் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சீங்க. இப்போ புதுசா வேற ஏதோ இன்ஸ்டியூட் ஆரம்பிக்க போறீங்க அரசு பரிசா கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். நல்லா பண்ணுங்க, நல்லா இருங்க. ஆனா நான் நல்லா இருக்கணும் நீங்க நினைக்கணும்ல. அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா கரெக்டா டியூ கொடுத்துருக்கேன். இல்ல, இந்த தடவை லேட் ஆகாது. கண்டிப்பா கொடுத்துருவேன். போன தடவை இப்படிதான் மேடம் சொன்னீங்க. மாசம் கரெக்டா டியூ வரலனா என்னோட தொழில் நடக்காது மேடம். வாங்கும் போது
10ஆம் தேதி கரெக்டா குத்துருன்னு சொன்னீங்க. அது அப்படியே 12 ஆச்சு. அப்புறம் 15, 17, 18, 19 ஆச்சு. இன்னைக்கு தேதி 25 ஆச்சு மேடம். இன்னி வரையும் டியூ வந்து சேரல. நிலா இந்தா விட்டுறாத என்ன, காயினுக்கு நேரா ஸ்ட்ரைக்கர் வச்சு லேசா தட்டி விட்டா போதும். ஓகே அடி 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 நிலா, சரி. இப்ப நீ ஆடு. அந்த பிளாக் காயின்ல அடி. சூப்பர் சான்ஸ் கிடைச்சிருக்கு, மிஸ் பண்ணிடாதனா அப்புறம் நம்மளோட கேம் போயிடும். இங்க ஒரு பாயிண்ட் பாரு. அதடி ஸ்ட்ரைக்கர் அப்படி நேரா என்னண்ணா? நிலா இதுதான் லாஸ்ட் சான்ஸ், பாத்து. ஜெயிச்சாச்சு ஜெயிச்சாச்சு. சிங்க குட்டி நீ அடிச்சு என்ன prove நானு பண்ணிட்ட. அவ அடிச்சதுக்கு நீ கிளாப் பண்ணிட்டு இருக்க? அவன் நல்லா விளையாடுறா. நான் ஜெயிக்கிறத விட என் நிலா ஜெயிக்கிறதா எனக்கு சந்தோஷம். உனக்கு போய் நான் சப்போர்ட் பண்ண பாரு, என்ன சொல்லணும்? பீம்பாய் இது கேம். இதுல ஜெயிக்கிறது தோக்குறதெல்லாம் சகஜம்தான். எனக்கு நீங்க விட்டெல்லாம் கொடுக்க வேணாம். உங்க திறமையை நீங்க காட்டுங்க, என் திறமையை நான் காட்டுறேன். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பார்க்கலாம்.